நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே சேனல். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படமும் இன்னொரு சின்ன பட்ஜெட் படம் தான் வந்திருக்கு. இன்னொரு படம் வந்து என்ன படம்னா டீன்ஸ். அந்த படத்தோட திரையம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் நடிகருமான பார்த்திபன் அவருடைய இயக்கத்தில் முழுக்க இந்த படம் வந்திருக்கு. பார்த்திபனோட டைரக்ஷன்னாலே வந்து கொஞ்சம் விசித்திரமான ஸ்டோரிகளாக இருக்கும், கொஞ்சம் ராவான ஸ்டோரியாகவே இருக்கும். இரவின் நிழல்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதாவது சிங்கிள் ஷாட் மூவின்னு சொன்னாங்க. அது எந்தளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குன்றது தெரியல. அது தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரியும் வைஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் இருக்கும். அந்த விதத்தில் வந்து இப்போ வந்து 13 சின்ன பசங்க வச்சு அவங்க டீனேஜ் கிடையாது, நாங்கள் வந்து மெச்சூர்டான கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்காக சொல்கிறாங்க. அந்த ஒரு சில காரணங்கள்னால வந்து அவங்க அந்த பிளானை மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே மாட்டுறாங்க. காட்டுக்குள்ளே மாட்டிட்டு ஒவ்வொரு ஆளாக காண போகிறாங்க. அந்த ஒவ்வொரு ஆளாக காண போகும்போது அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்றத மர்மமான முறையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஹாரர் ட்ராமா மூவி வந்து நம்மளுக்கு டேரக்டரான பார்த்திபன் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நடிச்சிருக்க 13 பசங்களுமே கிட்டத்தட்ட ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டர் மாதிரியும் ஒரு சினிமா கற்றுக்கிட்டு உள்ளே இருக்கிற மாதிரி கேரக்டர் மாதிரியே வாழ்ந்திருக்காங்க. 13 பேருமே சூப்பராக நடிட்டிருக்காங்க. இந்த படத்தில் சின்ன பசங்க தான் நடிச்சிருக்காங்க. மெயின் ரோலாக வந்து யாருமே நடிக்கல அவ்வளோவா. யோகி பாபு வருவாப்பில் ஒரு 2-3 சீன்ஸ் தான் வருவார். அவர் தான் ஒரு சின்ன சப்போர்ட் ரோலிங் மாதிரி காட்டுவாங்க. முழுக்க வந்து இந்த 13 பசங்களை தான் காட்டுவாங்க. அந்த 13 பசங்க வந்து ஒவ்வொரு சேனலாக வந்து தொலைஞ்சு போகும்போது காட்டுவாங்க. இந்த 13 பசங்க அந்த தொலைஞ்சு போன காட்டுக்கும் இதுக்கும் என்னென்ன மர்மம் இருக்குது அப்படின்றத ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு மூவியை வந்து டென்ஷன் ஒரு மூவி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர அந்த ஒரு பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு, விறுவிறுப்பான. அந்த இதில் வந்து பாபா பாஸ்கர் வருவார் ஸ்டெப்பை போட்டுட்டு. அதோட அந்த படத்தோட பாடல் காட்சிகள் வந்து பெருசாக இல்லை. எனக்கு இந்த படத்தில் வந்து எதிர்பார்ப்பை காட்டிலும் எரிச்சலை கூட்டு இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீம்மேட்ஸ்லேயே வந்து 2 பசங்களும் 1 பொண்ணும் வந்து காதலிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த செகண்டே வந்து அந்த பொண்ணும் பதிலும் காணா போகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த இதை பார்க்கும்போது லவ் பண்ணுறவங்களை வந்து காணா பண்ணுற மாதிரி காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம டி இமான் அவருடைய ஒரு ஹாரரான ஸ்டோரிக்கு ஒரு மிஸ்டரியான ஒரு மியூசிக்கை போடணும் அப்படின்றதுக்காக சூப்பராக ஒரு மியூசிக்கை போட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் சுதர்சன் அவருடைய எடிட்டிங் திறமை இந்த படத்தில் பாராட்டி ஆகணும். ஒரு ஜேர்னலில் வந்து சுற்றுறவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மர்மமான மனுஷன். அது வந்து கிளைமேக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட்டு கட்டுவாங்க. அதாவது இந்த ட்விஸ்ட்டு வந்து இந்த சீன் வந்து நம்ம யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு அப்படியே சஸ்பென்ஸ்லேயே கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து ஸ்டோரி வைஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் வந்து கடைசி இதெல்லாம் காணாமல் போன காரணம் வந்து ஏலியன் வந்து இந்த பூமியில் வந்து சாம்பிள் எடுக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இவரும் இந்தியன் 2 மாதிரி கிட்டத்தட்ட 10-2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைட்டில் கார்டை வந்து முடிக்கிறாரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஏன் பார்க்கணும் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்தியனுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா போய் பாருங்கள். இந்தியன் 2க்கு டிக்கெட் கிடைக்கலனா இந்தியன் 2 மொக்கையாக இருக்குது, இந்த படமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஸ்டோரி பேஸ் எதுவும் எதிர்பார்க்காம ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போய் அடல்ட் கண்டென்ட்டை வந்து தாண்டியும் ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஹாரர் ஸ்டோரியை வந்து காட்டணும் ஒரு ஃபேமிலி மேனுக்கும், அப்புறம் ஒரு வளர்ந்து வரும் சைல்டுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் தேட்டரில் போய் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கே சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். இந்தியன் 2வை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஒரு லோ பட்ஜெட் மூவி தான். இருந்தாலுமே இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஸ்க்ரீன் பிளேயும் கொஞ்சம் விறுவிறுப்பான காட்சிகள் கொண்டு வந்திருக்கலாம். இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரியம் ஒரு செய்வினை செய்கிறது இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை காட்டுற மாதிரி ஒரு ஜானல்லையே போய்கிட்டு இருக்கும். ஆனால் கடைசி வந்து சயின்டிஃபிக்காக வந்து முடிச்சிருப்பாங்க படத்தில். அது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். வைதவே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எல்லா பேருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுத்து உங்கள் அறிக்கை வரும். பை விவர்ஸ்.